ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டேக்கு ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம். இது மவுண்ட் லவினா ஹோட்டல். கொழும்பில் வந்து ஒரு ஏர்போர்ட் நியர்பை இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அதுக்காக இங்கே வந்துட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம அது பண்ணுறதுக்கு. இந்த ஹோட்டல் காட்டுறவங்களுக்கு லைக் இந்த ஹோட்டலில் தான் அன்றைக்கி நைட் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான் இங்கே வந்து தங்குவோமா அப்படின்ற மாதிரி. பட்டு ஒரு அவசரத்தில் புக் பண்ணிட்டேன். உள்ளே போய் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஹோட்டல் நியர்பை வந்துட்டோம். லுக்கே வேறு அட்டகாசமாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல்னால் இது ஒரு மவுண்டைன் மேலே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கடல். ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டு சைட் வியூவில் மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போது லாபிக்கு போகிறோம். என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்த ஃபவுண்டைன் நல்லா இருக்குல்ல. ரொம்ப லுக் இருக்குது. நல்ல பிளேஸ் தான் ஆக்சுவலாக கீழேயே பார் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. ஆனால் எனக்கு தான் குடிக்கிற பழக்கமே இல்லையே. 5th ஃப்ளோரில் ஆக்சுவலாக இருக்குது. இப்போது நம்ம புக் பண்ண ரூம் பார்த்திங்கன்னா லைக் கடலை பார்க்குற மாதிரியே இருக்குது. லைக் அதில் மிரர் செட் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் லிஃப்ட்டு. இவ்வளோ ஸ்லோ ஓப்பன் ஆகுது. ஆக்சுவலாக உள்ளே போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ரூம் ஓப்பன் பண்ண போகிறோம். புக் பண்ணும்போது ஒரு பிக் ஒன்று பார்த்து தான் புக் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, வேறு சுவிட்ச் எங்கே இருக்குது? வேறு சுவிட்ச் இல்லையா? ரெஸ்ட் ரூம் பக்கா. பாத்டப்லாம் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஓ, வெளியே ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? அதான் இதுக்கு தான் காசு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான வியூ. இதே மார்னிங் டைமில் நம்ம வந்து இங்கேருந்து ஷூட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். வேறு மாதிரியான வியூலாம் இருக்குது. ஓகே, பட் கீழே ஒரு செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடலை ஒட்டின மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு நல்ல வியூ கிடைக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் போகலாம். இருந்தாலும் எக்ஸைட்மெண்ட் காரணமாக இப்போதே நாங்கள் போகலான்னு இருக்கேன். நினச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்ல. அந்தளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்ல. அந்த சீசைட் வியூக்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ஆக்சுவலாக கீழே அங்கங்கே சுற்றி அலைஞ்சி கடைசியில் எங்கே தான் ரூஃப் டாப் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இங்கே தான் ரெஸ்டாரண்ட் இருக்க போல இருக்குது. இதான் ஸ்விம்மிங் பூலா? காலையில் 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இருக்குது. இதை தான் சொன்னேன். அங்கேருந்து பார்த்தா இதுதான் தெரிஞ்சுது. மேலே இருக்குது வேறு. இந்த வியூ தான் நம்ம வந்து பார்க்கணும் காலையில் அப்படின்னு சொன்னேன். நான் அதான் மொக்கையான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா எல்லாம் உல்ட்டாவாக இருக்குது. அது ரூஃப் டாப் ப்ளஸ் ஸ்விம்மிங் பூல். நாங்கள் அந்த ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அங்கேருந்து இந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுச்சு. இதே நான் மார்னிங் வந்து காமிச்சேன்னா அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக காட்ட முடியும். நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். நைட்லேயே வேறு லெவல் வியூ தான். 8 PM ஸ்விம்மிங் பூல் க்ளோஸ்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து வேறு லெவல் வியூவில் இருக்குது. மார்னிங் வந்து பார்த்தா இன்னும் மாதிரி வேறு மாதிரி இருக்கும்.
பட் அது வேறு ரெஸ்டாரண்ட்னால நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சேர்த்தானா சாரி. ஆக்சுவலாக பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வேறு மாதிரி செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு போல். ஆனால் அது இதை விட சின்னது தான். ஆக்சுவலாக நம்ம பார்த்த லோட்டஸ் டவர் இருக்கு இல்லையா, அது இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள், லைக் பிங்க் கலரில். லைக் எல்லா பில்டிங்குமே இங்கேருந்து பார்த்தா தெரியுது. ஜிம்மு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் 4th ஃப்ளோரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே இருக்குது 4th ஃப்ளோரா? 1 2 3 தான் இருக்குது. இந்த டைமில் வந்து நாங்கள் ஜிம்மை தேடி வந்தோம். இங்கே பார்த்தா இன்டோர் கேமிங்ஸ்லாம் விளையாடுறது எல்லாமே இருக்குது. லைக் என்ன சொல்கிறது, இது வந்து ஃபுட்பால். என்ன ஃபுட்பால்னு தெரியலையே. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? மறந்து போச்சு. செஸ் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது. சூப்பர். இதில் போட்டிருக்காங்க பேட்மிண்டன், கிரிக்கெட், பீச் வாலிபால், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட், ஃபூஸ்பால் அண்டு மூவிஸ் கூட பார்க்கலாமா? இங்கே போர்ட் கேம்ஸ் இருக்குது, பில்லட்ஸ், டாட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 2 டாட் மட்டும் வச்சுருக்காங்க. அதில் வேறு ஒன்று உடஞ்சிருக்குது, இன்னொன்று தான் இருக்குது. இங்கேருந்து அடித்து பார்க்கலாம். இது விளையாடுறதுல சரி அடிக்க போகிறாருன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அப்படி காமெடித்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க. விழுந்துருமா? நான் அவர்கிட்ட சொன்னேன், நானே விழுந்துருக்கேன். 2 டைப்பான பால் இருக்குது. நீங்கள் எந்த பாலில் முதல்ல போடுறீங்களோ அந்த பாலை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ இது என்னோடய பால்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இதை போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ஆட முடியாது, நான் தான் ஆடுவேன். புரியுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னோடய காயின் ஒரே ஒரு காயின் இருக்குது அண்ட் பிளாக். இது மட்டும் போட்டால் நான் வின்னு. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஆக்சுவலாக என்னோடய காயின் எல்லாத்தையும் நான் போட்டேன். கடைசியாக இது முடிச்சுட்டா கேம் முடிக்கணும். பார்த்தீங்கன்னா சின்ன கன்ஃபியூஷன். இதில் வந்து இந்த ஹேண்டில் கிடையாது. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதில் ஆட முடியல. டேபிள் டென்னிஸ் ஆடலாம். எப்படி சர்வீஸ் போகணும்னு தெரியுமா? இங்கே மட்டும் போமா, அங்கே மட்டும் போமா? இங்கே மட்டும் தானா? இங்கே எப்படி இங்கே தானே பண்ணணும் சர்வீஸ். அப்படி நேரம் இங்கே நேரம் அடிச்சா நேரம் அங்கே Mangga, sepuluh.
அங்கே போய் போடுறாரு. நம்ம எப்படி அடிக்க முடியாதுன்னு பார்ப்போம் ஃபோனை வச்சுட்டு. இந்த மாதிரிலாம் எடுத்தா ஒரு ஷார்ட் ஒன்று ட்ரை பண்ணலாம் கரெக்டாக வருதான்னு. மிஸ் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி குளிக்க வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். உடலாச்சு பரவாயில்ல. நீங்கள் அடிக்கிறீங்களா? என்னம்மா குறி வைக்கிறாருன்னு பாருங்கள். இப்போ அதாவது குத்துனாலும் பரவாயில்ல, கண்ணா அப்படின்னா நெறியக்கூடாது. ஓ, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு இந்த கேமோட பேர் பில்லாக்ஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ் மட்டும் விளாண்டோம். பீச் வாலிபால் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கீழே இருக்கும்னு நினைக்கிறேன் விளையாடுறதுக்கு இடம் இல்லை. அது பார்க்கணும், மார்னிங் போய் பார்த்தா தெரியும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு லைப்ரரி மாதிரி புக்ஸ் நிறைய இருக்குது. என்ன மாதிரியான புக்ஸ்லாம் இருக்குது? இது என்னது? ஸ்கிராபிள் செஸ் போர்டு இருக்குது. நாங்கள் வந்தது நடுராத்திரி 12 மணின்றதுனால இந்த இடத்துல பவர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நாவல் புக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லாம் நாவல் புக்காக இருக்குது. ஃபாரினர்ஸ் அதிகமாக புக்கு படிப்பாங்கல்ல, இந்த ஹேபிட் இருக்கிறதுனால நிறைய புக் வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு இல்லை, ஆனால் ஓரளவு படிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்னஸ் சென்டர் வந்திருக்கோம் உள்ள. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியோ தான் இருக்குது. உள்ள லைட் போடுறீங்களா? என்ன இருக்குன்னு பார்ப்போம். லைட் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, லெக்குக்கு வந்து குவாட்ரைசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற மெஷின்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களோட என்டூரன்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ரோப். ஓகே, உள்ள ஸ்மித் மிஷின் இருக்கா? பரவாயில்ல, ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நான் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல. ஏறினதுல பேக்கு கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பா ஆக்சுவலாக மார்னிங் வந்து நிறைய டைம் இருக்கும். இப்போவே நம்ம வந்து ஜிம் அண்ட் கேம் ரூம் விசிட் பண்ணதால்
ஸோ பொறுமையாக மார்னிங் வந்து கீழே பீச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அண்ட் ஒன் மோர் திங், ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றும் இருக்குது. ஏன்னா அதுக்காக தான் ஆக்சுவலாக மெயினாக வந்தது மெயினாக பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எடுக்க தான் வந்தாங்க. அதே மாதிரி அங்கேயும் பார்த்தா கண்டிக்கு வந்து சிவனொளி பாதை மலை பார்க்க தான் வந்தாங்க. பட் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருக்க பிளேஸ் சுற்றி பார்த்தோம். அதே மாதிரி கொழும்பில் வந்து சர்டிஃபிகேட் எடுக்க வந்தப்போ ஒரு ஆக்டிவிட்டீஸ் ஆக்சுவலாக ஒரு டூர் மாதிரி, ஆக்சுவலாக அது பிளான் 12 மினிட்ஸ் டூர் மாதிரி. அது வேறு எங்கேயுமே வந்து அது அஃபோர்ட் பண்ண முடியாத ப்ரைஸில் தான் இருக்குது. பட் இங்கே அஃபோர்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆக்டிவிட்டி வந்து மார்னிங் 10:30க்கு. இதுதான் ஆக்சுவலாக இந்த ஹோட்டலோட சென்டர் பிளேஸில் இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் வியூவில் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ், வாட்டர் மெலன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இவ்வளோ விஷயம் இருக்குது, என்னன்னே தெரில பாருங்களேன். இத்தனை வருஷமாக இருந்தோம். இவனா வகை வகையாக என்ன ஊற்றி குடிக்கிறாங்க. வாட்டர் மெலன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஜூஸை குடிச்சு என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்ஸ் பிரதர். உலகத்தில் எத்தனை ஜூஸ் இருந்தாலும் தர்பூஸ் மாதிரி வராது. மிக முக்கியம் அமைச்சர் என்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி டெவலப் ஆகிருக்குன்னு இந்த ஃபோட்டோவில் இருக்குது. பார்த்துக்கோங்க. 1990களிலே இந்த ஹோட்டல் இருந்திருக்கு. இவ்வளோ பழைய ஹோட்டல் இல்லை. 1960 எடுத்த ஃபோட்டோ. ஜிம்மு, கேமிங் ரூமு அண்ட் ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் அண்ட் வந்து கீழே இருக்க டவுன் பிளேஸ் எல்லாமே பார்த்தாச்சு. மார்னிங் டைம் வந்து பார்க்க வேண்டியது அந்த ஸ்விம்மிங் பூல் அண்ட் சரௌண்டிங் ரூஃப் டாப் பிளேஸ் மட்டும். மற்ற எல்லாமே கீழே இருக்க பீச்சஸ் வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா நைட்டில் அந்தளவுக்கு தெரியாது. $151 நைட் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் வந்து மார்னிங் என்ன பார்க்கலான்னா பீச் பார்க்கலாம். ஏன்னா காலையில் தெரிகிற வியூ மாதிரி வீடியோவில் வந்து பீச் நல்லா தெரியாது நைட்டில். ஸோ பீச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு என் சரௌண்டிங் ஹோட்டல் ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என் ரூஃப் டாப் அதையும் நம்ம பார்க்குறோம் மார்னிங் போய். ஏன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் 12 மினிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு சொன்னேன் இல்லையா, அதையும் போய் பார்க்கலாம்.